Friends, one shot, Margi Sala. What do you for instance? You have to put in the Rada on the hotel. Oh my God. என்னடா நம்ம டேய் நாங்க என்ன சொல்றாங்க फ्रेंड्स கடைசி ஆளை இப்ப நாங்க சமைச்சு முடிச்சு இவனை கொஞ்சம் குளிக்க பார்த்துட்டோம் டார் இப்ப நாங்க ஹலோ फ्रेंड्स வணக்கம் மேன் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் குஷ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோல பண்ணா பாத்தீங்கன்னா நாங்க ஒரு சமையல் ஒன்று சமைச்சிருக்கோம் அதாவது இறால் கறி முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோ இறால் கறி எல்லாம் சமைச்சிருக்கோம் அது எப்படி இருக்குன்னு நீங்க அந்த வீடியோல பாருங்க நம்ம சேனல் குஷ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க வாங்க வீடியோல பார்க்க வீடியோல வர சாப்பிடுவாங்களா இல்ல அதே மாதிரி டெஸ்ட் பண்ணி போட்டவங்க தெரிந்தானே சம்பவம் நல்லா இல்ல இருந்தா உன்னை கழுவி ஊத்துவாங்களாம் அவங்க இப்ப நல்லா இல்லாம ஆக்கிருந்தா அதுக்கு நான் பொறுப்பா அதை பார்த்தானே ஆக்க போறாங்க அப்ப நீ அப்ப அது நல்லா இருக்காதுன்னு உனக்கே தெரிஞ்சிருச்சு நான் சாப்பிட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதில் ரிவ்யூ என்னன்னு சொல்ல மாட்டேன் நீங்களே போயிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நாங்கள் சமைக்க போகிறோம் நாங்கள் சமைக்கல இன்றைக்கி நம்மளோட ப்ரோ சமைக்க போகிறாரு அதைத்தான் நாங்கள் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா இறால் சமையல் இன்றைக்கி எங்கேயும் போகாத சரி இறால்களை வாங்கிட்டு வந்து போட்டிருக்கோம் சாலையில் வாங்கி தந்தோம் நாங்கள் வாங்கிட்டு வந்து பேசிட்டு அதாவது நாங்கள் மண் சட்டிக்கிற போட்டாச்சு ராதா அது இங்கே நைட்டு வாங்கி 20 வச்சாச்சு என்ன ராதுக்கு இவ்வளோ பெரிய மீசக்கார நண்பா உனக்கு சட்டி ரெண்டைக்கு உனக்கு குழம்புடா போட்டாச்சு ராதா ஃபஸ்ட்டு தண்ணி போடுங்க இது கோவக்கார ராதா இருப்போம் நிறைய மீசை கிடக்கு கூடுதலாக இது ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கியிருக்காங்க அது பிடிச்சி வச்சாரு நைட் வாங்கினாங்க எவ்வளோ கிலோ எனக்கு தெரியாது யார் யார் இப்போ இந்த மாதிரி மனுஷன் வாங்கிக்கிங்கன்னு கடையில் கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ கிட்டல நாங்கள் சிப்பி வாங்கிட்டு வந்து ஆக்குவோம் நீ சொல்லிட்டு வா நான் தான் அது அங்கே இருக்குது நீ வெளியாக்கி தருவாங்க அங்கே வெளியாக்குன்றது துப்பராக்குன்றது கிளீன் பண்ணுறது எல்லா தமிழ் இங்கிலீஷ்லையும் சொல்லியாச்சு வரியா நீங்கள் அதான் அது எனக்கு புரிஞ்சுட்டு கால் தலையில் இந்த ஒரு டைலாக் கொண்டு வரும் சாப்பிட கையாள இது எப்போ வெளியாக்கி முடிப்பீங்க பொறிக்கிறதுக்கு வெளியாக்குறதா அப்ப நீங்க சாப்பிடும்போது ஒன்று இதே பார்த்துக்க மண்டே நோண்டுற மாதிரி அந்த மண்டே நோண்டி பார்த்த வேறு மண் தான் அது தேவையானது இன்னும் பொறுமையாக அந்த நாள் வழியாக இருக்கிறாப்பா உனக்கு கல்யாணம் கட்ட வர பொண்ணை கொடுத்து வச்ச புள்ளிய அது எந்த உலகத்தில் இருக்கோ உலகத்தில் இருக்காடா அது இருக்கா இல்லையா இவரை மாப்படி எடுக்க போறவங்க கொடுத்து வச்சுக்கணும் சமைக்க தெரிஞ்ச பொடியன் கதை இல்லைன்னா ஒன்றும் கொஞ்சம் உணர்ந்து வந்துருக்குது சாலில் ஒன்று கூட வைக்க மாட்டேன் பொடியை கஞ்சிக்கா இதெல்லாம் இப்போ நாங்கள் பொறிக்கணும்னு எனக்கு தருவான் டேஸ்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு இப்படி சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இங்கே இருங்க நம்மளோட அளவுக்குள்ள ஃபுல்லாக நம்மடல நம்மளோட ப்ரோட ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மட தான் வாழை மரம்லாம் ஃபுல்லாக இருக்குது நம்மளோட அளவு இங்கே இருங்க மாமரம் இது வந்து மாமரம் தென்னை மரம் எல்லா மரமும் இருக்குங்க
வந்து பார்த்தீங்கன்னா வைரவர் பந்தல். இப்போ நம்ம இவரை தான் பவுத்து விட போகிறோம். இப்போ அவுத்து விட்றேன்டா நின்றுங்களா வாரன் டாய் விட்டாரங்களாங்களே பாட்டை படுறீங்க நீங்கள் இதவங்க கொடுக்கலாம். ஓகே ப்ரூஸ் நீ வா போ. நம்ம அவுத்து விட்டதுக்குதான் நான் நன்றி டாய். உன்னை அவுத்து விட்டது செஞ்ச நன்றியாடா. ப்ரூஸ் வா போ வாங்க நீ போறவு புருஷ் காணிட்டா போடா பாப்போம். போ புருஷ் போட்டா போடா உள்ள போமாடா காணிட்டா வாடா ஓடியது வாய் என்னது வாய் வச்சிருக்கா நல்லா கா சத்தியம் தூக்கி போயிருப்பான். இந்த அடி உனக்கு இவர் உனக்கு அடிச்சது கடவுள் ஜெயிலுக்கு போகிறாங்க. வீடியோவில் பார்த்துட்டு ஜெயிலில் போட்டு வைக்க போறாரு. குரங்கிற தீவிர கொண்டு வர முடியும் ஒன்று விட ஆக்கியாச்சு. ஒன்று வேற எங்கள் தீவிர கொண்டு வரும். என்ன எப்படி நிற்காம வர வைட்டு என்னடா அந்த பிரச்சனை? உன்னை பாவம் நாங்கள் அவுத்து விட்டு தப்பா போச்சு போல. புருஷ் வாங்க புருஷ் வா எங்கடா நீ என்ன செய்யுது பாருங்களேன். உன்னை பாருங்க மண்டே ஆணையம் பாருங்க. இப்போ என்ன மாதிரி வேலை கணிக்கிறான்றது இல்லை வாங்கி கூப்பிடலாம் தான் கிடைக்காது. என்ன சொல்லிக்காது என்ன மாதிரி நீ வந்தது போகுது என்னடா தேர்றாரு புருஷா இங்க வாடா இங்க வா நான் இன்னைக்கு என்ன செய்ய வர படிப்பியா எங்கடா போறாடே டேய் அண்ணனை விடுறா டேய் அண்ணனை சரியா நடத்துக்கு அந்த இடத்துக்கு போறான். ஓ பாக்கியர் என்னடா முழுகிறானாடா. சரி வா போ. உன்னோட ஆக்ஷன் ஆகாண்டா வீடியோக்கு நல்லா நடிக்கிறான்டா அவன். பயங்கர ஆளா இருப்பான் போல அவன். எப்படி விரட்டி வச்சு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள போட்டா சாலு. நீ கூட்டுக்கார பிள்ளைகார வைக்க டேய் வேற கோப்பை கொண்டு வைக்கலாம் வேறு இங்க வந்தாரு தண்ணியை குடி. கோடு கொட்டி விட்டாங்க விட்டுறோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆளை நாங்கள் வந்து இப்போ அவியல் போட்டுருக்கோம் அப்படிதானே? அவள் பொறிக்கல உண்டோ? எங்களை ஊரில் அப்படி சொல்லுவாங்க, உங்களோட ஊரில் அப்படி சொல்லுவாங்க. இப்போ எங்களோட ஊரில் அப்படி சொல்கிறேன் அவிக்க போகிறேன்டா இல்லை அவியலுக்கு வேற பேர் சொல்லுவாண்டு. இப்போதைக்கு நாங்கள் சட்டியில் கொதிக்க விட்டுருக்கோம் அப்படிதானே? சரி இப்படி வச்சுக்கோ. இப்போ நாங்கள் அவிய போட்டிருக்கோம். ஆளை மீசக்கார நண்பன் சட்டியில் படுக்கான விட்டுருவோம். சரி படுங்க ரெஸ்ட் எடுங்க. இன்னும் கொஞ்சம் தலை பகுத்துக்கு வந்துடுவீங்க. அப்போ நீ பொறிக்க போகிறேன்டா? நான் பொறிக்க பண்ணலையே, அப்போ ஏமாற்றி போட்டேன் நானே வேலை வாங்கி.
அதுக்கு இந்த முகத்தை வந்து சும்மா அவனை பார்க்க அப்படி தெரியுது முகத்தை எல்லாத்தையும் துறைச்சி க்ளீன் பண்ணிட்டு கடிப்பாக திரையத்தது துறைச்சி வச்சு போயிட்டு ஹோக்கில் வண்டியை பொறிச்சுத்தரேன்னு சொல்லி ஏமாற்றி போட்டு இந்த ராடை கொண்டு வந்து பச்சை மண்ணை ஏமாற்றி போட்டீங்க. யாரு நீ வச்ச மாதிரி நானா அது நீ சைல்ட்ஹுட் வெங்காயம் விற்கிற விலைக்கு கிலோ 150 ரூபா கூட வாங்கிருந்தீங்க. எட்டு வெட்டு இன்னைக்கு ஒரு புடி இல்லை மறந்தது வண்டியை துப்புரம் பண்ணியாச்சு வழியா கழுவியாச்சு அது வேறு பிரச்சனையா துப்புரம் பண்ணியாச்சு கழுவியாக்கி போட்டு அந்த வெட்டு தான்டா காசு சாரி வெட்டு அவனை வெட்ட பாருங்க நான் ஒட்டலை சேர்த்து விட போகிறேன் போய் நீங்கள் ஹோட்டலில் வேலை செஞ்சீங்கடா எப்படி சமைக்கணுங்க பார்த்து ஒரு அதே மாதிரியே சமைங்க. நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. கறி ஊற்றுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. என்ன இது வேணா மட்டும் நல்லா வந்து சேர்ந்து போகிறாங்க. நல்லா தம்பி நீங்கள் வச்ச கறி அதே மாதிரி நாங்கள் செஞ்சு பார்த்து சொன்னால் நல்லபடியாக கமெண்ட் பண்ணுங்க. எழுதி கமெண்ட் பண்ண தேவையில்லை. அப்படி ஏசுடா எனக்கு சொல்லாது கேவல சொல்லி போட்டு போடுங்க. சரிக்கும் பெரிய குக்கர் உங்களுக்கு தெரியாது. 5 ஸ்டார் ஹோட்டலில் வேலை செஞ்சவன் ஊருக்கு வந்துருக்குறான். காய் தக்காளியாடா பழ தக்காளியாடா இது அங்கே ஒருத்தன் கோப்பையை போட்டு தட்டு ஆடி வந்துருக்காங்க வச்சு சாப்பாடு. நாங்கள் காய் தக்காளி எடுத்துக்கோம், நீங்கள் பழ தக்காளி எடுங்க. உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி அனுப்பி உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி செய்ய. இது என்னது ப்ரோ உப்பு ஊத்துற? என்ன உப்பு தண்ணியா அது? சொல்லு சொன்னாதான் தெரியும். என்னது தண்ணி? உப்பு தண்ணி அப்ப என்னது ஊத்துற சொல்லாத. நான் உப்பாதிக்கிறேன், உப்பு தண்ணி ஊத்துறேன். உப்பு அவியலுக்கு உப்பு தண்ணி ஊத்துற சரி. அதே வெங்காயம் வச்சு கடையில் ஊற்று. இப்படி சேஃப்டி இல்லாம தூக்காதீங்களா, கையை சுட்டுரும். அதையும் சொல்லிடலாம் பரவு. உனக்கு சாப்பிடலாம் போயிட்டு ஏண்டா பரவு இன்னொரு மாதிரி சொல்லுவேன் தேவையில்லை. நம்மளை நம்பி வீடியோவில் பார்க்காங்க தானே. ஓகே இப்படி ரால் அவிச்ச உடனே இப்படி தான் பெருசாக பார்த்து கொடுங்க. சுருண்டு வழியாக வந்து இந்த மாதிரி வரும். எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா? அவிக்கணும். அவிக்கிறது நீங்கள் என்னென்ன போட்டீங்க அதை பற்றி சொல்லலையே ப்ரோ. அவிக்கிறதுக்கு சொல்லுங்க. கடல் எடுத்தது தண்ணியும், கடல் எடுத்தது தண்ணியும், உப்பு தண்ணியும். உங்களோட காமெடியை கட்டிக்க சிரிக்கிறல. இது உங்களோட சமையலை பார்த்து நல்லா இருக்கும் போது சமைக்க வருவாங்க. அவங்களே சொல்லுங்க என்னத்துல போட்டு அவிச்சிங்க. இப்போ தண்ணி வேற என்ன போட்டீங்க? மஞ்சள் தூள்,
தண்ணி உப்பு தண்ணி மஞ்சள் இல்லையா? தண்ணி மஞ்சத்தூள் தண்ணி அப்படி சொல்லிட்டு மடிவா. இப்போ நம்மளை நம்பி எவ்வளோ பேர் வந்து பார்க்க வருவாங்க. அவங்க நீங்கள் ஏமாத்திர மாதிரி இருக்கு. சரி, ஏதோ நீங்கள் சமைக்காத மாதிரியும் வேற சமைச்சது இந்த மாதிரி தெரியுது பார்க்க. அப்படி சொல்லுவாங்க ஒரு அப்படி சொல்லுவாங்க. அப்படி தான் சொல்லுவாங்க. இப்படி சமைப்பானே அந்த பொடியை வந்து. சரி, பார்த்துக்கணும். இதெல்லாம் அவிச்சு முடிய ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது தண்ணி மஞ்சத்தூள் எல்லாம் உப்பெல்லாம் போட்டு அவிச்சு எடுக்கிறேன். அவிச்சு எடுத்த பிறகு இது வந்து சீரகம், சின்ன சீரகம் போடுறேன் எண்ணெய்க்குள்ள போட்டு. நானே பெரிய குக்கர் பெரிய காமெடி மாதிரி வச்சிருக்கிறேன் போடுங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டதை வதக்கி எடுக்குது. இப்படி வதக்கணும். வதக்கலை மச்சி போடணும். அதுக்கு வதங்கணும். சொல்கிறேன் கேட்டுக்கணும். சரியா? எந்த இந்த கறி எப்படி போடாது விழுந்தா முழுக்க அதையும் சொல்லிட்டாரு. சொல்லி இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. என்ன வீடியோ எடுக்க சொன்னாலும் அதுக்கு அவன் தான். ஓ, நான் ஒரு கேமராமேன். அப்படி கையை காட்டி பின்னுக்கு தள்ளி வரும். அதுக்கிட்ட சொல்லலாம் பார்த்தீங்களா? நான் ஒரு கேமராமேன். இந்த யூடியூப்பே அவன்ட்டு தான். நான் ஒரு வீடியோகிராஃபர். அவன் மட்டும் தான். நான் சொல்ல வேண்டிய அவன் சொல்றான். இந்த பாருங்க அவங்க சொல்றேன். யார் யாருக்கு இந்த மண் சட்டியில் இப்படி தாளிச்சு சேர்த்து போட்டேன். கொஞ்சம் சேர்ந்து வணங்கி வரும். நீயே இதில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கி எடுத்தீங்கன்னா சரி. வதக்கி எடுக்கிறது தாளிக்கிறது. வேறு என்ன சொல்லலாம்? வேறு என்ன சொல்லுங்க? அவைக்கு கவலைதான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே வதக்கி எடுக்கிறேன். அதாவது வதக்கி எடுக்கிறதா தாளிச்சு எடுக்கிறதா என்ன அதை கொண்டு அங்கே இப்போ மண் சட்டியில் போட்டு வதக்கி எடுக்கும் தாளிச்சு எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது வேறு இல்லாமல் நம்மளோட புதுசாக இப்போ ஒரு யூடியூப் சேனல் வந்து உங்கள் ஊருக்கு வர ஆரம்பிக்க சமையலாம் நாங்கள் போடுவோம். அவங்கள வச்சு நாங்கள் வீடியோ போடுவோம், சமையல் வீடியோ. அதுக்கு பிறகு அவங்களோட வீடியோ உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். உங்களுக்கு அந்த வீடியோ போட சப்போர்ட் பண்ண தானே வரும். ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் போட்டு காட்டி கொடுத்து அதுக்கு பிறகு உங்களுக்கு நம்ம கொடுக்கணும். இப்போ அந்த எப்படி இப்போ நமக்கு துளைக்கிட்டே ஆரம்பிச்சிட வேண்டியதான் சாப்பாடுக்கு. குறைச்சி வைக்கவும். இங்கே என்ன பண்ணணும்? திருப்பி இப்படி கரண்டி எடுத்து இப்படி கிளறி விடவும். கிளறி விடணும், கிண்டி விடணும். அது அப்படி சொன்னா என்ன கேட்பாங்க? கிளறி விடணும் என்ன மாதிரி. நான் தான் அப்போ அப்படியே இருந்தேன். கிண்டத்தோட கிளறி விடுக்குது. அது நம்புறாங்க. புரட்டி விடுக்கு எந்த சரியா? ஸோ நாங்கள் படுற பாடுக்கு ஒரு சில பேருக்கு நாங்கள் கலைக்கு விடத்துலையான்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருதா? அதுக்கு தான் ஒவ்வொரு தமிழும் ஒரு வித்தியாசம் அவங்களுக்கு இது செய்யுது. நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஒன் ஷாட் மறுகிய சாலம் இந்த தேங்காய்களை நீ வர டேஸ்டாக ஊற்றி போடுங்க. தேங்காய் உடச்சி எடுத்தாச்சு. இதுக்கு நீங்கள் எடுக்க வேண்டியது ஒரு பாதி தேங்காய். என்ன தேங்காய் விலையை பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கான ஒரு தேங்காய். கொஞ்ச நேரம் தகவல் மாடாப்பே அல்பாச்சில் போயிட்டு சேர்ந்துருந்தாங்கடா பாதி. அப்போ தெரியாது இவன் என்ன பண்ணுறான். நான் போய் நான் போய் நீங்கள் பார்த்துருவாங்க என்னென்ன செய்கிறாங்க.
தேங்காய் விலையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 1 200 250 அப்போ நம்ம வீட்டு மரம் இருக்கிறபடியா பரவாயில்ல. இல்லாதாக்கள் நிலைமை யோசிச்சு என்னத்துக்கு அந்த விலையை விற்காது தெரியல. மாறி காலத்தில் வைக்கிற மாதிரி இது கோடை காலத்தில் ஒன்று விலையை ஃபஸ்ட்டு இப்படி கழுவணும். அதுக்கப்புறம் இப்படி வைக்கணும். அப்புறம் நான் அப்படியே அதுக்கு வைக்கணும். அப்படி அவன் இருப்பான். ஓகே அதுதான் காட்டுக்க தேங்காய் பண்ணி தந்துடுவேன். தேங்காய் திருவரை எப்படி அது ஒரு வீடியோ போடலாம் போல. பொம்பளை பிள்ளைக்கு தேங்காய் திருவரை தெரியுதுல்லடா ஒன்று ஒரு பாருங்க. ஒரு ஆம்பளை பிள்ளையை சமைக்க அப்படின்ட்டு பொம்பளை பிள்ளைகளே இதை நீங்கள் உங்களோட கவனத்துக்கு பெற்றோர்கள் உங்களுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு காட்டுக்கு ஒரு பொடியன் எப்படி சமைக்காண்டு பாருங்க. வீட்டுக்குள்ள ஒரு 10 ஆம்பளை பிள்ளைகள் இப்படி இருந்தா காணும். சரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை இருந்தாலே காணும். ஆம்பளை பிள்ளை 10 கொண்டு பண்ணிடுறாங்க. இப்படி ஒரு தங்கத்தை நீங்கள் தேடி எடுக்கலாம். இங்கே ஏன்டா தேடத்தை இல்லை போய் வேலையை பார்க்கல கண்ட வாட்டில் புக் பண்ணுறாங்க. புக் பண்ணி கொடுங்க. நானே இந்த குளத்தில் வந்து சாப்பிட்டு அவங்களுக்கு காமெடி. சரி என்ன வச்சு நீங்கள் காமெடி பண்ண காணுமா என்ன இருக்கலாம். நீங்கள் திருங்க. கடைசி ஒரு பாதி தானே இப்போ நீங்கள் திரும்புறீங்க காணுமா. அப்படி பலதும் பலமாய் சொல்லுவேன். அதெல்லாம் திருப்பி கேட்கக்கூடாது ஐயா. நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கு. வாங்க அடுத்த ரவுண்டு வேறு உள்ளுக்கு என்ன போகிறீங்க பார்ப்போம். போங்க. இங்கே என்ன இருக்கு கட்டி பார்த்து பாருங்க. அதே கூட பாலை நம்ம குடிக்கணும். இதில் பால் கொடுங்க. பொம்பளை பிள்ளை காட்டுங்க. வீட்டில் பிள்ளை இருக்குது சமைக்க தெரியாது. எல்லாம் கிச்சு கதை மாதிரி இருக்குது. நீங்கள் பார்த்து காட்டுங்க. இப்படி தான் முதல்ல சமைக்கணும். சரி டோட்டலாக கல்லாது இப்படி பாருங்க. அந்த அண்ணாச்சி என்ன வழியாக சமைக்காது. அந்த பிள்ளை பாவம் ஒரு ஆம்பளை பிள்ளை சமைக்கிறது எப்படின்னு காட்டுங்க. காட்டி வளர்ந்து இப்போ இந்த பொம்பளை பிள்ளைக்கு கேத்து நிற்க கொடுத்துருக்கீங்க. நான் இதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எங்கள் சங்கோட்டன் தான் அந்த வீட்டில் சமைக்கிறான். அதான் நான் பொறுப்பு இல்லை. நான் எங்களை ப்ரோ இருக்காரு சங்கர் ப்ரோ ஜெர்மன் இருக்காரு. அவர் சமையல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கு அப்படி சமைப்பார் நல்லா. அவர் பிரியாணி வச்சாண்டா இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் மணக்குமான ஒரு தகவல் ஜெர்மன். அப்போ 5 கிலோமீட்டர் பார்த்தா இடிக்க மாட்டாங்க. சத்தியா நான் அப்படி சொல்லவே லேட் ஆகுது தகவல். இல்லைடா நேற்று அப்படித்தான் என்ன வீடியோ கட் பண்ணி போட்டு அப்படித்தான் இல்லையா. சரி அவரை சமையல் வந்து பிரியாணி சமைச்சாங்கன்னா 5 கிலோமீட்டர் மணக்கும். ஒரு கொத்தோடு போத்தோம் சத்தத்துக்கு 10 கிலோமீட்டர் போமா சவுண்டு பார்த்து என்ன வச்சு கொத்துறேன். அது கொத்து கொத்து ரொட்டிடாப்பா. கொத்தரட்டியா இங்கே வேற பாருங்க. 2 பால் தான் இதை எடுக்கணும். 3ஆவது பால் எடுக்கிறது. ஆனால் எங்கள் ப்ரோ என்ன செய்யணும் அதை பார்ப்போம். நீ சொன்னாலும் சொல்லுங்க. ரெண்டு தான் எடுக்கிற. 3ஆவது பார்த்தீங்கன்னா தண்ணி பருவத்தில் இருக்குது ஒரு பெருசாக 2 பால் தான் எடுக்கிறேன். 2 பால் எடுத்தாச்சு. நம்மளை அங்கே இருக்கிற எண்ணெய் கிட்டத்தட்ட எண்ணெய் நிலைமையில் இருக்குது பார்ப்போம். இது உண்மைங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட நல்லா வந்துட்டாங்க. ஈசக்காரர்கள் சுருண்டுட்டாங்கடா. கொஞ்சம் அப்படியே வடிவாக இருந்தாங்க பார்க்கறதுக்கு. கமராமேன் சைட் ப்ளீஸ். ஓகே ஓகே சார் ஓகே. இங்கிலீஷ்லாம் பேசுது. வாய்க்கு வந்து அடிக்க போகல. படித்தவங்க கூட கூட தெரியக்கூடாது. எங்கள் அம்மா சொல்ல நான் கேட்கல. இவன் ரொம்ப படித்தவனாச்சு.
சார் நான் தான் டேஸ்ட் பண்ணணும். இப்படி தான் நீ வேலை எடுத்து நீ. ஓகே, நல்லா இருக்குது, வதக்கப்பட்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பிறகு பச்சிக்கத்தோட இந்த மாதிரி போடணும். 2-3 கரண்டில் போடுங்க. இதெல்லாம் போட்டால் உரைப்பா, உங்களுக்கு ஏற்ற உரைப்பில் போடுங்க. அதுக்கு பிறகு இப்படி கிண்டணுமா, அதாவது வதட்டி எடுக்கணும். தூள்மல்லாம் கொஞ்சம் இதாகும். இது போமா நம்ம கவனமான இல்லை. அதுக்கு பிறகு நம்ம புரிஞ்ச பாடம் எனக்கு ஊற்றி எடுத்துட்டு கண்டனை வெயிட் பண்ணல கொஞ்சம் சாப்பாடை போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம என்ன சாப்பாடுக்குள்ள கடை இடத்துல ஐயோ போனப்பா நம்பி நம்ம முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவையான உப்பு உங்களோட அளவுக்கு எடுத்த மாதிரி எடுத்துக்கணும். அளவுக்கு எடுத்த மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு உப்பை அள்ளி போட்டுக்கிட்டு விட்டுறாங்க. அந்த பொடியோட கருகரை பொடியை வைப்பான், அவனை தூக்கி இப்படி போடவும். அவன் பேர் தான் பொறுக்கா பொடி. பொறுக்கா பொடியை கடைசியில் தூக்கி உள்ள நிறைய அள்ளி போடல, ஒரு சின்ன துண்டை தூக்கி போட்டுவிடுங்க. போட்டுட்டு இந்த மாதிரி கிண்டி விடுங்க. கிண்டி விட்ட போட்டு ஏதாவது மூடி விடுங்க. இப்படி மூடிட்டு போட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். அது கொஞ்சம் நேரம் கொதிச்சு வரட்டும் வந்து உங்களுக்கு மற்றதில் சொல்கிறேன். ஓகே, பார்ப்போம். बढ़िया கொதிச்சுட்டுல இப்போ எப்படி இருக்கு நாங்கள் டேஸ்ட் பண்ணி ஒரு நாள் பார்க்க போகிறோம். உங்களுடைய முகத்து ரியாக்ஷனை பார்த்துன்னா உங்களுக்கு சொல்லுவேன். தண்ணி வைக்கிட்டு என்ன தண்ணி வைக்கிட்டு சரி ஒரு நாள் சாப்பிட்டு பாரு. அப்படி நீ இல்லைடா, நான் சாப்பிட்றா சொல்லுவா, நீ சமைச்சு பண்ணி நல்லா இருக்கேன்னு சொல்லுவா. இல்லை அப்படி சொல்ல மாட்டேன். இப்போ தெரிஞ்சுட்டேன். நம்மளை தெரியும், நம்மளை தெரியாதா? இப்போ நீங்கள் சாப்பிடுங்க. நம்ம சாப்பிட மாச்சல் வர நீங்கள் பயப்படுற அப்படி சாப்பாடு நான் சொன்னேன். கண் பாருங்க வித்தியாசம் தெரியுது. சொல்லுதா நல்ல வித்த சாப்பிடுதா இருந்துதா நல்ல விதம் அடிக்காது. அப்பா சொல்லுங்க. சொல்லுவாடா, நீ ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சுட்டா. ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிட்டா. நல்லா டேஸ்டாக இருக்கு. நல்ல குக்கர் தான். யார் வேணாலும் வேணே பிக்கப் பண்ணி போட்டு எமௌண்ட் பண்ணி கழிப்பு. ஃப்ரெண்ட்ஸ், கடைசி ஆளை இப்போ நாங்கள் சமைச்சு முடிச்சு இவனை கொஞ்சம் குளிக்க பார்த்துக்கோங்க. ஆளை இப்போ நாங்கள் குளிக்க பார்த்துட்டு இருக்கோம். நீ பெரிய நடிகன், எனக்கு தெரியும். இது மகா நடிகன். நீ அவனை முடிச்சிட்டே வா. நீ பெற்றதுக்கு பாரு, டீச்சருக்கு பாரு. நீ பச்சை தான் நீங்கள் பாருங்க. இது ஆக்சன் மேடம், இது ஆக்சன். அதான் இது ஆக்சன் மேடம். இது பயங்கர ஆக்சன். இவனை குளிக்க பார்த்தவங்க நம்ம நான் குளிக்கணும் போல. அவர் என்ன போடுறாரு? புரூஸ் டேய் இங்கே வர. நீ பெரிய நடிகன். இவன் ஒரு ஆர்டிஸ்டா. அவருக்கு வச்சு சீப்பை காட்டுறா. சீப்பை சோப்பாடா அது போடுறது. இது சீப்பாடு அடகுது. வெளிநாட்டு நான் இந்த படி தான் குளிக்க பார்த்துறான். ஆத்துக்கு முளத்துக்கு போட்டு இல்லை ஆற்று பக்கத்தில் ஆற்றுக்குள்ள தூக்கி போட்டு எடுத்துட்டு வந்து இப்போ காட்டுவான். பிச்சையெல்லாம் பார்க்குது. குரலி வித்தியெல்லாம் காட்டுவாங்க. கொஞ்ச நேரம் நம்பர்லையா தெரியும். கலதா காலத்தரா இங்கே நாங்கள் கொண்டு வரா. என்னடா
என்ன செய்யறாண்டா அவன் நடந்து சரி நான் சொன்னேன் ஒன்றை குளிக்க பார்த்து வந்து காலதா குளிக்காது போகணும் தான் நான் இந்த காலதா அந்த காலதா அந்த அதுதா அதுதாடா சரி அதுதான் ஏண்டா அந்த கடை தாரா என்ன சரி கைஸ் நம்ம இதோட முடிப்போவனே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேற ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்